ட்ரேடிங் ஹேஸ் நத்திங் டு டூ வித் யர் லெவல் ஆஃப் எஜுகேஷன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒரு லாயராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் ட்ரேடிங்னு வரும்போது உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் வரும், லாஸும் வரும். நீங்கள் ஒரு டாக்டருங்கிறக்காக கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிடுவீங்கன்னு சொல்லிடவும் முடியாது. இல்லைனா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு சொல்லவும் முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யுவர் லெவல் ஆஃப் எஜுகேஷன். நீங்கள் ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா டாக்டராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் காலி ஆகிடும். ட்ரேடிங்கை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது கூட ட்ரேடிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நியூ ஸ்கில்லை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணணும். இதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் நம்ம கண்டிப்பாக போடணும். காலேஜில் போய் படிக்கும்போது டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு காலேஜ்லையும் சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நான் படித்த காலேஜில் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் காலேஜுக்குள்ள நமக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ காலேஜில் நம்ம அவ்வளோ டிசிப்ளினாக இருப்போம். அண்ட் ஒவ்வொரு எக்ஸாமையும் நம்ம படித்து பாஸ் ஆகிறதுக்கு அதற்கான டைம் அண்ட் எஃபர்ட் நம்ம போட்டிருப்போம். ட்ரேடிங்லேயும் அதே மாதிரி தான் டிசிப்ளினாக இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ண டைம் அண்ட் எஃபர்ட் போடணும். அப்போ தான் இங்கே சக்ஸஸும் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களால் சப்போர்ட் கொடுக்க முடியும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேற ஜாபுக்கு போக தோணாது. சில ட்ரேடர்ஸ் 10 to 20 இயர்ஸாக ட்ரேடிங்கில் இருப்பாங்க. பட் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை சர்ச் பண்ணியே அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி தேடியே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி மாஸ்டர் பண்ணணும்னு லேர்ன் பண்ணுறதுல தான் நீங்கள் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்குன்னு நிறைய டைம் கொடுக்கணும் அண்ட் நிறைய லேர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும். உங்களுக்கு எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது அப்படின்னு லேர்ன் பண்ணாலே உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். சும்மா ட்ரேட் பண்ணி சீக்கிரம் கடன் ப்ராஃபிட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம பண்ணுறதுல எப்படி எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கணும். அப்போதான் மணி நம்மளை ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபைனலாக ஒரு ட்ரேடராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீப் ப்ராக்டிசிங் அண்ட் உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்.